டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 44. 10 தசம். சோஃபியா கூறும்போதே அவளது இரகசிய எழுத்து கலைத்துறையின் உணர்வுகள் அவளை தட்டி கொடுத்தன. 13/3/21/1/1/8/5. தாத்தா கணக்கு எண்ணை லுவாரின் தரையில் எழுதி வைத்திருக்கிறார். முதலாக ஆடம்பர தரையில் எழுதப்பட்டிருந்த அந்த பிபானச்சி தொடர்வரிசையின் சிதறல்களை பார்த்ததும் அது டிசிபிஜே உடன் தொடர்பு கொண்டு இரகசிய எழுத்துத்துறையின் சோஃபியா கண்களுக்கு போகவே என்று நினைத்தாள். பிறகு அவள் அந்த எண்கள் செய்தியின் மற்ற வரிகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்காக எழுதப்பட்டது என்று உணர்ந்தாள். இப்பொழுது முழுவதும் வியப்பில் ஆழ்ந்து அந்த எண்களுக்கு மேலும் பொருள் உள்ளது என்பதை புரிந்து கொண்டாள். தன் தாத்தாவின் மர்மமான பெட்டகத்தை திறப்பதற்கு அது ஓர் இறுதிச் சாவி என்பதை அறிந்து கொண்டாள். அவர் எல்லாவற்றிலும் இரட்டை பொருள் சொல்லும் மேதை. சோஃபியா லெங்டனின் பக்கம் திரும்பி பார்த்தபடி சொன்னால், அவர் பன்முகம் அர்த்தம் கொண்ட எல்லாவற்றையும் விரும்பினார். குறியீட்டினுள் மற்றொரு குறியீடு. முன்னமே லெங்டன் கன்வேயர் பெல்ட் அருகே இருந்த மின்னணு பெட்டியை நெருங்கியிருந்தார். சோஃபியாவின் கம்ப்யூட்டர் நகலை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தாள். மின்னணு பெட்டியானது வங்கி ஏடிஎம்மின் இயந்திரத்தை ஒத்திருந்தது. அதன் திரை வங்கியின் முத்திரையை காட்டியது. அதன் தட்டெழுத்து பலகையில் ஒரு புறத்தில் முக்கோண வடிவ துளை இருந்தது. சோஃபியா நேரத்தை கடத்தாமல் சாவியை அந்த துளையில் நுழைத்தாள். திரையானது உடனே பளிச்சிட்டது. கணக்கு எண் பொத்தான் மின்னியது. 10 தச நகலில் இருந்த எண்களை சோஃபியா படிக்க லெங்டன் தட்டச்சு செய்தார். கணக்கு எண் 13/32/21/11/85. அவர் கடைசி எண்ணை தட்டெழுத்து செய்து முடித்ததும் திரை திரும்பவும் பளிச்சிட்டது. பல்வேறு மொழிகளில் ஒரு செய்தியானது தோன்றியது. ஆங்கில மொழி மேலே இருந்தது. எச்சரிக்கை. மேற்கொண்டு உள்நுழைய விசை தட்டும் முன் கணக்கு எண்ணை சரிபார்த்து கொள்ளவும். உங்கள் பாதுகாப்பிற்காக கணிப்பொறியானது உங்கள் கணக்கு எண்ணை உணரவில்லை எனில் இந்த இயந்திரம் தானாகவே நின்று போய்விடும். சோஃபியா புருவத்தை சுளித்தாள். ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்ய வேண்டும் போலுள்ளது. வழக்கமான ஏடிஎம் மிஷின்கள் எல்லாவற்றிலும் 3 முறை முயற்சி செய்யலாம். அதன் பிறகே கணக்கு அட்டை பறிபோகும். ஆனால் இது ஒன்றும் சாதாரண பண இயந்திரம் அல்ல. எண்களானது சரியாக தான் உள்ளது. லெங்டன் உறுதிப்பட கூறிவிட்டு நகலில் இருந்த எண்களை தாம் தட்டெழுத்து செய்த எண்களோடு ஒப்பிட்டு பார்த்தார். அவர் உள்நுழையும் விசையை கை காட்டினார். தட்டுங்கள். சோஃபியா தன் ஆள்காட்டி விரலை தட்டெழுத்து பலகை கொண்டு சென்றாள். எனினும் தயங்கினாள். ஏதோ ஒரு உணர்வு அவளை தாக்கியது. தட்டுங்கள். லெங்டன் அவசரப்படுத்தினார். வெர்னட் வந்துவிடுவார். இல்லை. சோஃபியா கையை விலக்கி கொண்டாள். இது சரியான எண் அல்ல. ஆம். 10 தச. வேறு என்ன வேண்டும்? எண்கள் தாறுமாறாக உள்ளன. தாறுமாறாக? லெங்டன் இவ்விஷயத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. எல்லா வங்கிகளும் தம் வாடிக்கையாளர்களுக்கு சங்கேத எண்களை தம் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்ந்தெடுக்குமாறு அறிவுறுத்துகின்றது. இதனால் பிறர் அவர் எண்களை யூகிக்க முடியாது. இதேபோல்தான் இந்த வங்கியின் வாடிக்கையாளர்களும் தம் விருப்பப்படி எண்களை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும். சோஃபியா தட்டச்சு செய்த எண்களை அழித்துவிட்டு லெங்டனை பார்த்தாள். அவளின் பார்வை தன்னம்பிக்கை வாய்ந்ததாக இருந்தது. தாறுமாறாக இருக்கும் இந்த எண்களை நாம் பிபானாச்சி தொடர் வரிசைக்கு மாற்றப் போகிறோம். அவள் சொல்வது சரியென லெங்டனுக்கு பட்டது. முன்னமே அந்த எண்களை சோஃபியா பிபானாச்சி முறைப்படி மாற்றியிருக்கிறாள். அப்படி மாற்றுவதால் என்னாகிவிடப் போகிறது? சோஃபியா திரும்பவும் தட்டச்சு பலகைக்கு சென்று ஞாபகத்திலிருந்த வேறொரு எண் வரிசையை புகுத்தினாள். இதனினும் அதிகமாக செல்ல வேண்டுமெனில் சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் இவற்றின் மேல் என் தாத்தா காதல் கொண்டவர். அதற்கிணங்க அவர் அர்த்தம் பொதிந்த எண்களையே தேர்ந்தெடுப்பார். தவிர சுலபமாக ஞாபகத்தில் வைப்பதையே விரும்பியிருப்பார். அதை தான் நாம் தொடர வேண்டும். அவள் தட்டச்சு செய்வதை நிறைவு செய்ததும் வெட்கப்பட்டு சிரித்தாள். பொருள் பொதிந்து ஒன்றும். அதே சமயம் இல்லை. லெங்டன் திரையை நோக்கினார். கணக்கு எண் 11/23/58/13/21. எண்களை உள்வாங்க கனநேரம் பிடித்தது. ஆனால் லெங்டன் உள்வாங்கியதும் அவள் சொன்னது சரியென அறிந்தார். பிபானாச்சி தொடர்வரிசை 11/23/58/13/21.
பிபானாச்சி தொடர்வரிசை எண்ணானது மொத்தமாக 10 தசங்களில் உள்ள போது அது புரியாமல் போகிறது. நினைவில் கொள்ள எளிதானது, அதே சமயம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அறிவுபூர்வமான 10 தச குறியீடு சோனியரால் எளிதில் மறக்க முடியாது. சோஃபியா இயந்திரத்தை அணுகி இயக்க விசையை அழுத்தினாள். எதுவும் நடக்கவில்லை. நடந்தாலும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த கணக்கில் அவர்களுக்கு அடியில் வங்கியின் நிலத்தில் கீழே உள்ள குகை போன்ற பெட்டகத்தில் ரோபோட் கை ஒன்று இயக்கும் பெற்றது. சுவரோடு பிணைந்திருந்து இரு உருளை அச்சோடு வழுக்கி கொண்டு வந்த அந்த இயந்திர கை சரியான தேடுதலை தேடியது. அடிமட்டத்தில் சிமெண்ட் தரையில் நூற்றுக்கணக்கான பிளாஸ்டிக் பெட்டிகள் ஏதோ சின்னஞ்சிறு சவப்பெட்டிகளைப் போல் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. தரையில் சரியான இடம் வந்ததும் இயந்திரத்தை கீழிறங்கி மின்னணு கண்ணானது பெட்டியிருந்த கண்களை சரிபார்த்தது. பின் கணினி நேர்த்தியுடன் அந்த கைப்பெட்டியை பற்றி உயரே தூக்கியது. இப்போது புதிதான கியர்கள் இயக்கத்திற்கு வர தூர இருந்த கன்வேயர் பெல்ட் அருகில் வந்தது. படு நேர்த்தியுடன் அந்த கைப்பெட்டியை பெல்ட்டில் வைத்துவிட்டு திரும்பி போனது. கை திரும்பி போனதும் கன்வேயர் பெல்ட் இயங்க ஆரம்பித்தது. மேல்தளத்தில் சோஃபியாவும் லெங்டனும் கன்வேயர் பெல்ட் இயங்குவதைக் கண்டதும் நிம்மதியடைந்தனர். சோர்வடைந்து பயணிகள் பெல்ட் அருகே நின்று தம் பெட்டிகளுக்காக காத்திருப்பதைப் போன்று முன்பின் அறியாத அந்த மர்மமான பொருளுக்காக காத்திருந்தனர். அவர்களின் வலது பக்கமாக சுவரின் சிறு பிளவு கதவு வழியாக கன்வேயர் பெல்ட் அறைக்குள் நுழைந்தது. இரும்பு கதவு திறக்க கன்வேயர் பெல்ட்டின் தரையின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் பெட்டி உதயமானது. அந்த பெட்டி கருப்பு வண்ணத்தில் அவள் நினைத்ததற்கு மேலாக கனமான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருந்தது. காற்று புகும் ஓட்டைகளற்ற அது விமானத்தில் கொண்டு செல்லப்படும் பெட்டியை ஒத்திருந்தது. பெட்டி அவர்களுக்கு நேர் எதிரே வந்து நின்றது. லெங்டனும் சோஃபியாவும் பேச்சற்று போய் அந்த மர்மமான பொருளை பார்த்தனர். எல்லா வங்கிகளையும் போலவே இந்த வங்கியுடைய பெட்டியும் தொழிற்சாலையில் பயன்படுத்துவதைப் போல இரும்பு தாழ்பாக்களும் மேலே பார்கோடு ஸ்டிக்கரும் இருந்தது. தவிர கனமான கைப்பிடிகளும் இருந்தன. சோஃபியா அதை பெரியதொரு டூல்பாக்ஸ் என்றே நினைத்தாள். நேரத்தை கடத்தாமல் சோஃபியா அவளை நோக்கியிருந்த 2 தாழ்பாக்களை விலக்கினாள். பின் அவள் லெங்டனை ஒரு பார்வை பார்த்தாள். இருவரும் ஒன்று சேர்ந்து அதன் மேல் மூடி பின்னால் விழும் வரை திறந்தனர். முன்புறம் நகர்ந்து அவர்கள் பெட்டினுள் எட்டி பார்த்தனர். முதல் பார்வையில் சோஃபியா பெட்டி காலியாக இருப்பதாக நினைத்தாள். பிறகு அவள் எதையோ ஒன்றை பார்த்தாள். அது பெட்டியின் அடிப்புறத்தில் தன்னந்தனியாக இருந்தது. மெழுகிடப்பட்ட மரப்பெட்டி ஒன்று ஷாப் பெட்டி அளவில் அலங்காரமான கீல்களுடன் இருந்தது. அந்த மரமானது இயற்கையான நார்வாரி அமைப்புடன் ஆழ்ந்த ரோஜா வண்ணத்தில் பளபளப்பாக இருந்தது. ரோஸ்வுட் சோஃபியா உணர்ந்து கொண்டாள். தன் தாத்தாவுக்கு பிடித்தமான ஒன்று. அதன் மூடியில் அழகான ரோஜா என்று செதுக்கப்பட்டிருந்தது. அவளும் லெங்டனும் புதிரடைந்து பார்த்து கொண்டனர். சோஃபியா முன்புறம் சாய்ந்து பெட்டியை பிடித்து தூக்கினாள். ஐயோ கடவுளே, எவ்வளவு கனம்! அவள் அதை படு எச்சரிக்கையுடன் தூக்கி மேசையில் வைத்தாள். லெங்டன் அவளுக்கு பக்கமாக நிற்க இருவரும் அவள் தாத்தா அனுப்பி வைத்த சின்னஞ்சிறு புதையல் பெட்டியை பார்த்தனர். லெங்டன் உட்புறமாக கையால் செதுக்கப்பட்டிருந்த 5 இதழ் ரோஜாவை ஆச்சரியமாக வெறுத்து கொண்டிருந்தார். அவர் இது போன்ற ரோஜாவை பல சமயங்களில் பார்த்திருக்கிறார். 5 இதழ் ரோஜாவானது புனித கோப்பையை குறிப்பிடும் சியான் துறவு மடத்தின் சின்னமாகும் என்று இரகசிய குரலில் கூறினார். சோஃபியா திரும்பி அவரை நோக்கினாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்று லெங்டனால் உணர முடிந்தது. அவரும் அதையே நினைத்து கொண்டிருந்தார். அப்பெட்டியின் பரிணாமம், அதன் உள்ளே இருக்கும் பொருளின் கனம் மற்றும் கோப்பைக்கான துறவு மடத்தின் சின்னம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை மறைவாக சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவின் கிண்ணம் மரப்பெட்டியில் உள்ளது. எனினும் அதுவாக இருக்க முடியாது என லெங்டன் மற்றும் ஒருமுறை சொல்லிக் கொண்டார். அதன் அளவை பார்த்தால் சாலிஸ் உள்ளே இருக்கிறது என சோஃபியா கூறினாள். அது சாலிஸாக இருக்க முடியாது. சோஃபியா மேசையிலிருந்து பெட்டியை தன் பக்கமாக இழுத்து திறக்க தயாரானாள். அவள் அதை அசைத்ததும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அந்த
பெட்டியினுள் நீர்மம் ஏதோ இருப்பது போல ஓசை கிளம்பியது. லெங்டன் யோசித்தார். நீர்மம் உள்ளது போல் தெரிகின்றதே. சோஃபியாவும் குழம்பினாள். நீங்கள் அவ்வோசையை கேட்டீர்களா? லெங்டன் தலையசைத்தார். நீர்மம்? முன்னே நகர்ந்து சோஃபியா மூடியை மெல்ல திறந்தாள். உள்ளே இருந்த பொருள் லெங்டன் இதுநாள் வரை பார்க்காதது. இருப்பினும் ஒரு விஷயம் இருவருக்கும் சட்டென புரிந்து போனது. அது நிச்சயம் இயேசுவின் கோப்பை அல்ல.